நீங்கள் நம்ம நியூஸ் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாக எப்படி இருக்குன்னா, ஷேர் மார்க்கெட்டு ஏறுது அப்படின்னு சொன்னால் தங்கத்தோட விலையில் மாறுதல் இல்லை, ரூ. 10 குறைஞ்சிது அப்படின்னு வரும். ஷேர் மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் தங்கத்தோட விலை சர்ன்னு ஏறும். இது ஏன்னா அவ்வளோ பேரும் தங்கத்தில் கொண்டு போய் பணத்தை போடுறாங்கன்னு. அப்போது பெரிய அளவில் பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்ய தொடங்கினால் ஷேர் மார்க்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்தாங்கன்னா தங்கத்தோட விலை ஏறும். இது சாதாரணமான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு போன்ற கம்பெனிகளே இந்த வேலையை செஞ்சாலே தங்கத்தோட விலை ஏறும். ஆனால் சைனா இப்படி மொத்தமாக எல்லா இடத்துலையும் தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. இந்த செப்டம்பர் மாதத்தோடு பார்த்திங்கன்னா 11 மாதங்களாக தொடர்ந்து அவங்க தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு 8,000 7,000 கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன் போன டிசம்பரில். அது வந்து இன்றைக்கி 11,000 வந்திருக்குது தங்கம். அப்போ இதன் மூலமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா மார்க்கெட்டில் இவங்க இப்படியே தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருந்தாங்கன்னா மற்ற இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, மற்ற முதலீட்டாளர்கள், அதாவது இப்போ ஒரு ஷேர் ட்ரேடிங்கில் ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க,